ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நம்ம எந்த மாதிரி ட்ரேடெல்லாம் எடுத்திருந்தோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா கடைசி 3 நாளாவே நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே தான் க்ளோஸ் வைக்கிது. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ரைஸ் ஆகிட்டு திரும்பி எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல இருந்துட்டு வந்து க்ளோஸ் வச்சிருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஆச்சு. திரும்பி மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு திரும்பி எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ரைஸ் ஆயிடுச்சு. திரும்பி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. கடைசி 3 நாளாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே தான் க்ளோஸ் வைக்கிது. பட் இன்ட்ராடேல கொஞ்சம் ஒலட்டாலிட்டி இருக்குது. நம்ம அழகாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாவே போதும். அதை பேஸ் பண்ணி காலோ இல்லைனா புட்டோ நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தால் அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். காலையில் ஏஷியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி பார்த்தீங்கன்னா 1.5%, சைனா ஹாங்செங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்பி, சவுத் கொரியா காஸ்பி, இது எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்க யூரோப்பியன் மார்க்கெட் முதல் கொண்டு 1.5% ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. பட் காலையில் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மூமெண்ட்டில் தான் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டு ரொம்ப நேரம் இல்லை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆர்பிஐ கொடுத்த ஒரு இது மட்டும்தான். என்னன்னா என்ஆர்ஐஸ் இந்தியாவில் டாலர்ஸ்லையே டெபாசிட் பண்ணிக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7% தரும்னு சொன்ன ஒரே ரீசன்காண்டி நேற்று பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ரைஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி காலையிலையும் கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டு அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நான் என் டெலகிராம் சேனலில் சொல்லியிருந்தேன், காலையிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 23,370 23,400 வரைக்கும் மார்க்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 9:29க்கு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் 23,400க்கு வந்தோட்டி நான் சொல்லியிருந்தேன், சப்போஸ் மார்க்கெட் 23,400க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் 450 460 போகும், இல்லைனா மார்க்கெட்டு ரீடெஸ்ட்டுக்கு கீழே வந்துடும், இல்லைனா சைட்வேஸாக இருக்கும்னு சொல்லிட்டு 12:15க்கு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு கரெக்டாக 1 மணிக்கு அந்த 23,430க்கு போன மார்க்கெட்டை அங்கேருந்து நல்ல ஒரு ஃபால். ஓகேங்களா, இந்த ஃபால் நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஏன்னா நம்ம மார்க்கெட்டு ஆல்ரெடி வீக்காக தான் இருக்குது. எல்லாம் குளோபல் மார்க்கெட் ஏறினா கூட நம்ம மார்க்கெட் ஏறுறது இல்லை. பட் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்லாம் ஃபால் ஆகும்போது நம்ம மார்க்கெட்டு ஏறுற மாதிரி எதுவுமே அறிகுறி கிடையாது. சரிங்களா, மார்க்கெட்டு ஏறுற மாதிரி ஏறிச்சு, பட் அங்கேருந்து எப்பயும் போல் ஃபால் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம், திரும்பி இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். நம்ம எல்லாமே சென்செக்ஸில் தான் எடுத்திருந்தோம். இதில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த கால் ஆப்ஷனில் ஒரு 50 பாயிண்ட், இதில் 100 பாயிண்ட்ஸ், இதில் ஒரு 50 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். கரெக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனோட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு எடுத்து அந்த புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும், எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சாரி, மார்க்கெட்டு சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்ற பட்சத்தில் மார்க்கெட்டு 23,100 கீழே 23,000, இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 23,300, அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,400, இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு சென்செக்ஸோட சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 74,000 கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா புட் சைடு கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் 74,000க்கு கால் அண்ட் புட்டு நாளைக்கு ட்ரெண்ட் ரிசைடராக இருக்கும். சப்போஸ் 74,000க்கு மேலே மார்க்கெட்டை சஸ்டெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு 74,500 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னையோட ஹை 74,500, அந்த 600 சம்திங் இன்னைக்கு ஹையை ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மார்க்கெட்டு 74,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 73,500, அதுவும் இன்னைக்கு லோ தான். இன்றைக்கி 73,500 பக்கம் வரைக்கும் மார்க்கெட்டு இறங்குறதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு லைவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பிளான் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம லைவாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு அதுக்கு ட்ரேடிங்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸஸும் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, மார்க்கெட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இருக்கவங்களவங்க காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.